நம்ம இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச உடனே தர்பூசணின்னு அழைக்கப்படக்கூடிய வாட்டர்மெலன் சாப்பிட்டதுனால, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால வந்துட்டு ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படிலாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டாங்க, வாட்டர்மெலன் சாப்பிட்டாங்க, அவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்கிற ஒரு மர்மமும் ரொம்பவே வந்துட்டு எல்லா பேருடைய மனசுலயும் ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சம்பவமா இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் அங்க இருக்கக்கூடிய மும்பை நகரத்துல ரொம்ப பிஸியான இடத்துல கடை வச்சிருக்கவர் தான் அப்துல்லா. அவங்களுடைய மனைவி பெயர் நஸ்ரீன். அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அதுல மூத்த பொண்ணோட பேர் வந்து ஆயிஷா, சின்ன பொண்ணு பேர் வந்து ஜைனப். இந்த 4 பேர் வந்துட்டு கடந்த சனிக்கிழமை வந்துட்டு ஒரு இரவு நேர உணவு சாப்பிட்டுருக்காங்க. அது வந்து எப்படின்னா ஒரு விருந்து நிகழ்வுல போயிட்டு இவங்க மட்டும் இல்லாம இவங்களுடைய உறவினர்கள் சேர்ந்து எல்லா பேரும் சேர்த்து பிரியாணி புலாவ்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பிரியாணியை வந்து சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா சாப்பிட்டது இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்டுருக்காங்க. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மட்டும், கணவன், மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், மிட் நைட் 1 மணி போல வந்துக்கிட்டு தர்பூசணின்னு அழைக்கப்படக்கூடிய வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸை வந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இந்த சாப்பிட்டா தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்திருக்காங்க. படுத்த உடனே அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து ஒரு நள்ளிரவு தாண்டி இரவு நேரத்தை திடீர்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்குன்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தாலும் வந்துட்டு அவங்களுடைய கண்டிஷன் இன்னமும் அதிகமாக அடுத்தடுத்த நிலைமைக்கு போன ஒன்றும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இளைய மகள் ஜைனப் இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்ததை வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மதியம் போல வந்துட்டு அவங்களுடைய மனைவி நஸ்ரீன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இறந்துருக்காங்க. அப்புறம் ஈவினிங் போல வந்துட்டு அவங்களுடைய முதல் பெண் குழந்தையான ஆயிஷாவை இறந்துட்டாங்க. இவர் வந்து ராத்திரி போல இறந்திருக்காரு, அப்துல்லாங்கிற குடும்ப தலைவர் வந்துட்டு. ஆனா டாக்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு குழப்பமா இருக்கு. எப்படி வந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க, பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச உடனே வாட்டர்மெலன் சாப்பிட்டுருக்காங்க, எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்குள்ள வந்து டிஸ்கஷன் பண்றப்ப கண்டிப்பா வந்துக்கிட்டு தர்பூசணி பழம் வாட்டர்மெலன் சாப்பிட்டதுனால வந்து இறந்துருக்க மாட்டாங்க, பிரியாணிலேயே வந்துக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த வாட்டர்மெலன்ல உள்ளுக்குள்ள வந்து எது கெமிக்கல் கலந்துருக்காங்களா, பழத்துக்கு உள்ள வந்து கண்டிப்பா வந்து சில பழங்கள்லாம் கெமிக்கல் கலப்பாங்க இல்லையா, அது மாதிரி வந்து வாட்டர்மெலன்ல கெமிக்கல் எது கலந்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சில விளக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய மர்மமா இருக்கு. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கோடை காலங்கள்ல இந்த சம்மர்ல வந்துட்டு அமுத மாதிரி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வந்து தர்பூசணி இழைக்கக்கூடிய வாட்டர்மெலன், அந்த பழத்தை சாப்பிட்டா கூட எந்த பிரச்சனையும் வராது. அப்படி சாப்பிட்டு எதுவும் பிரச்சனை இருந்தா கூட உயிரையே வந்துக்கிட்டு பறிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா மேக்சிமம் இந்த வாட்டர்மெலன்ல வந்துட்டு ஏதோ கெமிக்கல் கலந்துருக்கலாம், இல்லாட்டினா வந்து ஃபுட் பாய்சன்ங்கிறது தான் வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபுட் பாய்சன் ஆயிருக்குங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஃபுட் பாய்சன் எதனால ஏற்படுச்சுங்கிற விஷயம் தான் வந்து ரொம்ப குழப்பமாவும் மர்மமாவும் இருக்கு. ஆனா வந்து இன்னும் பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்டம் இன்னும் பண்ண கிடையாது. இந்த போஸ்ட்மார்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன, ஏன்னா அந்த போஸ்ட்மார்டத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பிரியாணி சாப்பிட்ட அந்த பிரியாணி வாட்டர்மெலன் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் எடுத்து இப்ப சோதனைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு வந்துட்டு கண்டிப்பா ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டாக்டர்ஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. என்னதான் டாக்டர்ஸ் வந்து திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கோடை காலங்கள்ல தர்பூசணி சாப்பிட்றதுங்கிறது உடலுக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமான விஷயம். அப்படியே சாப்பிட்டு அந்த பழம் கெட்டு போனாலும் வேற எதுவும் பிரச்சனை வந்தாலும் உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு, இறந்து போற அளவுக்கு வந்துட்டு எந்த வித சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனா இவங்க சாப்பிட்டது என்னங்கிறது கூடிய சீக்கிரம் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள பிரேத பரிசோதனையில போஸ்ட்மார்ட்டம் வந்ததுக்கப்புறம் அதனை முறையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படி சொன்னாலும் மக்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. நேற்றைய இருந்து சோசியல் மீடியாலும் சரி, பல ஊடகங்கள், பல செய்தித்தாள்களையும் சரி, பிரியாணி சாப்பிட்டு முடிச்ச உடனும் வாட்டர்மெலன் சாப்பிட்டா இறந்து போவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய அச்சமும் மர்மமும் வந்து மக்களுடைய நிலவி வந்துகிட்டு இருக்கு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தா தான் வந்துட்டு இந்த மர்மத்துக்கு வந்து கூடிய சீக்கிரம் பதில் கிடைக்கும். எல்லா பேரும் வந்து திரும்பவும் பிரியாணி சாப்பிட்டா ஒன்றாகாது, பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு பழங்கள் சாப்பிட்டோம், குறிப்பா வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் ஆகாதுங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மத்துக்கு வந்து ஒரு விடை கிடைக்குங்கிறது தான் வந்துட்டு சமூக ஊடகங்களை பல பேர் பதிவிட்டு வர்றாங்க. ஸோ எது எப்படியோ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்